ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு பிக் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அதாவது உங்கள் வீட்டில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், பில்லி சூனியம், இல்லை ஏதாச்சும் செய்வினை, இல்லை கண் திஷ்டி, இல்லை ஆவி பேய் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று உங்கள் வீட்டில் வந்து உழவுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே எல்லாருமே இதை வந்து எல்லாரோட லைஃப்லையும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலி அப்படி பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு நல்ல ஓஹோன்னு இருப்பாங்க. ஸோ திடீர்னு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு நடக்கவே பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையால் அவங்க பாதிக்கப்பட்ட அந்த வீடே வந்து ஒரு சூனியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆகிட்டு, அதாவது வந்து அந்த நடக்கிறதுக்கான சாத்தியமே இல்லாத ஒரு டைமில் லாஸ் ஆகி அந்த ஃபேமிலியே வந்து ஒன்றுமே இல்லாமல் போகும். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் இறந்துட்டு ஒருத்தவங்க மட்டும் இருக்குது உயிரோடு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம், அல்லது பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் லாஸ் ஆகி அந்த வீடையே விற்றுட்டு போகிற நிலமை. ஸோ இல்லைனா வந்து வீட்டில் குழந்தைகள் படிப்பில் வந்து ரொம்பவே ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை நோய் வந்து திடீர்னு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு வந்து அதாவது டாக்டரே கண்டுபிடிக்க முடியாத நோயால் அவதிப்பட்டு நிறைய பேர் வந்துட்டு இறக்கிறதோ, இல்லை வந்து உயிரோடு இருந்தும் பிணமாக இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன், கோமா அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா, இது வந்து பில்லி சூனியம் கண் திருஷ்டி இது மாதிரி ஒரு விஷயந்தான். பொதுவாக பேய் ஆவின்றதுலாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கண் திருஷ்டி பில்லி சூனியம், ஸோ இதனாலேயும் வந்து பாதிப்புங்க நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கா, அப்படி நடந்திருக்கா, நம்ம லைஃப்பில் நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு சில விஷயத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம், அதாவது பிஸ்னஸ் லாஸோ, இல்லை பசங்க படிப்பு பாதிப்போ, இல்லை வந்து ஒரு முக்கியமான ஒரு நோய், ஏதாவது ஒரு தேவையில்லாமல் ஒரு சம்மந்தமே நம்ம ஒரு நோய், மிகப்பெரிய ஒரு கொடிய நோயால் தாக்குதல், இல்லை பார்த்திங்கன்னா ஒரு யாராவது வீட்டில் சூசைட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே போயிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டில் வந்து பொதுவாக பூஜை பண்ணுறீங்கள, பூஜை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுறப்ப விளக்கு எரிஞ்சிருக்கும். ஸோ ஃபேன் காற்றோ எந்த ஒரு காற்றுமே இல்லாமல் தானாக அணையும். ஸோ அந்த மாதிரி தானாக அணையுதுன்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்குதல், பில்லி சூனியமோ, இல்லை வந்து ஒரு கண் திருஷ்டி அந்த மாதிரி பிரச்சனை. கண் திருஷ்டியோட பில்லி சூனியம் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக மெயினாக மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஸோ கண் திருஷ்டியும் இருக்கலாம் கண்டிப்பாக. கண் திருஷ்டி இல்லை ஆவி பேய் அந்த மாதிரி வந்து வீட்டில் உழவுறதாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் வந்துட்டு கற்பூர தீபம் ஆராதனை சுற்றிட்டு நீங்கள் அந்த வீடெல்லாம் சுற்றிட்டு வர்றப்போ பார்த்திங்கன்னா, எந்த ஒரு காற்றுமே இருக்காது. ஸோ ஃபேன் எல்லாமே ஆஃபில் இருக்கும், நம்மளுக்கெல்லாம் புழுங்கிட்டு இருக்கும், சுத்தமாக காற்றியே இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் நல்லா எரிஞ்சிட்டு இருக்க ஒரு கற்பூரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அணையும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்ன்ற இந்த கொடிய அந்த கண் திருஷ்டி, இல்லை வந்து பில்லி சூனியம், இந்த மாதிரி ஒரு இதெல்லாமே நம்ம நெகட்டிவ் எனர்ஜி சொல்லலாம். இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணால் அதை வந்து தடுக்கும். அதாவது வந்து தெய்வ சக்தியை வந்து வீட்டுக்குள்ளே விடாமல் பண்ணும். அப்போ என்னென்னா, நம்மளுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்த நடக்காமல் தடுக்கணும்னா அந்த அணையணும். அப்படி அணைச்சிட்டு அந்த நெருப்பு அணைச்சிட்டோம்னா இதுக்கு இப்போ ஃபுல் பவர் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு செய்ய வேண்டிய கெடுதல் அது செய்யறதுக்கு ஈஸியாக அதுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். இதை 100% கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எதை வச்சு பண்ணலான்னா, நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ரியல் டைமில் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்டு அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஒரு சில பேர் வந்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் வந்து நெகட்டிவ் எனர்ஜி அவங்க வீட்டில் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஒரு சில பேர் வந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஒயிட் கிளாஸில் ஒரு 1/4, அதாவது கால்வாசி அந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுவாங்க, கல் உப்பை போட்டு மீதி 3/4, அதாவது முக்கால்வாசி தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி நல்லா கரைசலுக்கு பண்ணிட்டு நம்ம ஒரே ஃபுல்லாக டைல்யூட் ஆக்கின பிறகு வீட்டில் வந்து எந்த ரூமில் நீங்கள் இருக்குதோ, இல்லை வந்து நீங்கள் ஒவ்வொரு ரூமாக கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு நாள் நீங்கள் ஒரு டைம் எடுத்துக்கோங்க, யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்கள் வைக்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியக்கூடாது, வெளியில் இருக்கவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல மூலையில் மறைவாக பார்க்காத, யார் கண்ணிலையும் படாத மாதிரி அந்த ரூமில் ஒரு மூலையில் வச்சுருங்க. அதை க்ளோஸ் பண்ணிலாம் வைக்கணும், அப்படியே வைங்க. நீங்கள் அந்த உப்பு போட்டு தண்ணி கரைச்ச உடனே பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து ப்ளெயினாக இருக்கும் வாட்டர் பார்த்திங்கன்னா, அது கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை ஒரு மூலையில் வச்சுருங்க.
கரெக்டாக ஒரு ஒன் டே முடித்த பிறகு ஆன பிறகு பார்த்திங்கன்னா அந்த வாட்டரை எடுத்து பாருங்கள், ஒரு மாதிரி கெட்டதை ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஒரு மாதிரி கலரில் ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர்லேயோ இல்லை வந்து ஒரு டார்க் எல்லோ இல்லை ஆரஞ்சு கலரில் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபார்மேஷன் ஆயிருந்தாலும் எந்த கலர் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தா அது வந்து ஒரு அழுகுன ஸ்மெல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த எவ்வளோ எந்த அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அதை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி நான் பார்த்த வந்து இது வரையும் நம்ம சொல்லி ப்ராக்டிக்கலெல்லாம் பார்த்ததில் வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு கலர் தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் கலர்லெஸ்ஸில் இருக்கிறது வந்து ஒன் டேயில் மாறி இருக்கும். இதுவே ஒரு சில பேர் வீட்டில் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி இல்லாதவங்க ஒன் டே கழிச்சு பார்க்குறப்போ கலர்லெஸ்ஸாகவே இருந்திருக்கு, அப்படியே ரிட்டர்ன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டார்க் கலரில் ஆச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. மேபி வந்துட்டு உங்களுக்கு ஒரு செய்வினையும் செஞ்சுருக்கலாம், இல்லை வந்து கண் திருஷ்டி மூலயமாவும் அஃபெக்ட் ஆகும். வருவாங்க யாராவது ஒருத்தவங்க வந்து பார்ப்பாங்க, வீட்டில் பார்த்துட்டு என்னங்க நல்லா இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கீங்க, ஆஹா ஓஹோன்னு இருக்கீங்க, ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் நல்லா வந்திருக்கீங்கன்னு சும்மா சொல்லுவாங்க. அவங்க வந்து வேணும்னே சொல்ல மாட்டாங்க, அதாவது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்காது. பட் அவங்களுக்குள்ளார ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அது வந்து வெளில வந்துடும். ஸோ இதனால தான் கோயிலில் தான் எப்பயுமே வந்து பொதுவாக ஜனங்க வந்து நெகட்டிவ் எனர்ஜியே இருக்காது. ஏன்னா வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க வேண்டிப்பாங்க. ஸோ அடுத்தவங்க கெடுதணும்னு வேண்ட மாட்டாங்க மோஸ்ட்லி கோயிலில் எல்லாருமே. ஸோ அதனால் கோயிலில் பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவுமே இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து ஒருத்தவங்க பார்க்குறப்ப அது அலையிறதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தாலே வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கே தெரியும், தன்னை அறியாமலே இருந்து அவங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வெளில வந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கண் திருஷ்டிக்கு நிறையா நம்மளுக்கு வந்து கண் திருஷ்டி போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ பட் அந்த மாதிரி கண் திருஷ்டி இருக்குதோ இல்லை வந்து செய்வினியாக இருக்கலாம், இல்லை கெட்ட ஆத்மா ஆவிகள் பேய்கள் நம்ம வீட்டில் வந்து உழவுது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம், நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ 100% வந்து இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஒவ்வொரு ரூம்லேயுமே, அதாவது மேஜராக வந்து எந்த ரூமில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் இருக்குல்ல ஒரு சில ரூமில், அந்த ரூமை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எல்லா ரூமுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டெய்லி ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியாமல், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து சிம்டம்ஸ், அதாவது வந்துட்டு பாசிட்டிவாக வந்தாலும் நெகட்டிவாக வந்தாலும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றது ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் வீடியோ உங்களுக்கு நிறைய வீடியோ வந்துட்டு இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ், இப்போ சிம்டம்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கான பரிகாரம் அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.